ஹர ஹர மகாதேவுக்கு. மாமா என்னப்பா 10 நாள் ஜிம்முக்கு போய் டயட் ஃபாலோ பண்ணி சப்பாத்தி சாப்பிட்டு 5 கிலோ குறைஞ்சிருச்சு. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. எப்படி பார்த்தா எப்படி தெரியும்? இங்க பாருங்க. என்னது? 5 கிலோ கோதுமை மாவு குறைஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு வாங்கிட்டு வந்தேங்க. இந்தா ப்ரோ ஆர்டர். ஓடிபி சொல்லு ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன தேர்ற ப்ரோ? பொண்ணு எங்க ப்ரோ? பொண்ணா? நீ ஆர்டர் போட்டது கொசுவால தானே? கொசுவால தான் ப்ரோ ஆர்டர் போட்டேன். அது உள்ள இருக்க பொண்ணு எங்க? ஏய் गाइस, இந்த ரோடு வந்து பாரு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. இந்த இடம் வந்து எப்படி இருக்கு? நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒண்ணு தூங்குறீங்க இல்ல மொபைல் நோண்டுறீங்க. வெளியில எதுக்கு தெரியுமா வரோம்? ಎಂಜಾಯ್ பண்றதுக்கு. பார்த்துட்டே வரலாம்ல. ಎಂಜಾಯ್ பண்ண ಕತ್ಕೋங்கடಾ. ನೀವ್ ಹೇಳಿದ್ ಕರೆಕ್ಟ್ ಬಾವಾ. ಬನ್ನಿ ನಾನ್ ಗಾಡಿ ಓಡಿಸ್ತೀನಿ, ನೀವು ಆರಾಮಾಗಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ ವ್ಯೂಸ್ ನ. ಸರಿ ನಿಂತಿರವಾ. ಓಕೆ ಬಾ ಹೋಗೋಣ. விவேக், எனக்கு நேத்துல இருந்து என்னமோ சரியாவே இல்லை. காலைல எந்திரிச்சதுல இருந்து ஒரே வாமிட்டிங்கு, தலை சுத்திட்டே இருக்கு, என்னென்னமோ பண்ணுது உடம்புல. நிஜமா சொல்ற? ஆமா. இந்த குட் நியூஸ நம்ம போயிட்டு எங்க அம்மாட்ட சொல்லுவோம் வா. ஐயோ வேணாம் வேணாம், நானும் சொல்ல. ஏய் நீ சொன்னாதான்டி கரெக்டா இருக்கும். தப்பா நினைச்சுப்பாங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. அது எவ்வளவு நல்ல விஷயம். வா 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 வா. ஏய் நான் வரலடா. வா வா வா. அம்மா அம்மா, தீப் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? அத்தை, உங்க பையன் நேத்து எனக்கு சரக்கடிக்க சொல்லி கொடுத்துட்டான். பேபி சொல்லு பேபி. உங்களுக்கு ஒரு தெரியுமா? என்ன பேபி? எங்க வீட்டுல இன்னைக்கு யாரும் இல்லையே. எனக்கு எனக்குள்ள இருக்க மிருகத்தை நீ பாப்ப. ஆனந்தி ஆனந்தி இங்க பாரு மான். இங்க பாரு மான். ஆனந்தி முதல்ல ஒண்ணு முழுங்குது. பாம்பு பாம்பு முட்டையும் பாலம் கொடு. மேம் ஆர்டர். நீயா? என்னமோ நம்ம லவ் பண்ணும்போது அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னேன். கடைசியில டெலிவரி பாய் வேலை பாக்குறேன். நீ கூட தான் கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா போயிட்டல. எனக்கு தான் அப்பவே தெரியுமே நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு. அதனாலதான் நான் அப்பயே விட்டு வந்துட்டேன். இப்ப நீ எங்க இருக்கிற, நான் எங்க இருக்கேன் பாத்தியா? அது மாதிரி வீடு நல்ல சொகுசு ஜாலியா இருக்கேன். அமௌண்ட் 355 ரூபா. அதெல்லாம் ஆல்ரெடி ஆன்லைன்ல பே பண்ணியாச்சு. கிளம்பு. ஆமா டீ தானே. இதோ வந்துட்டா சார். இந்த ஆளு வேற ஒரு நாளைக்கு எத்தனை டீ தான் குடிச்சு வர சார். சும்மா நொய்யி நொய்யி. யாரு? அதுவா ஜிம்ல இருந்து ஜிம் மாஸ்டர். என்னவா? ஃபீஸ் கேக்குறாங்க. கட்ட வேண்டியதானே? நான் அது கட்டணும். ஸ்கேம் பண்றாங்க. ஸ்கேமா? என்ன பண்றானுங்க? வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ஜிம் ஜாயின் பண்ணிருக்கேன். பார்த்தா நான் 3 கிலோ எக்ஸ்ட்ராவா ஏறி இருக்கேன். ஐயோ 3 கிலோ ஏறிட்டியா? ஆமா எப்படி? ஏமாத்துறாங்கடா. வெயிட் தூக்க சொன்னாங்க. சரி ஓரளவுக்கு தான் தூக்க முடியுது. மிச்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன். டயட் சார்ட் கொடுத்தான்ல, அட்லீஸ்ட் அதுலயாச்சும் நான் வெயிட் லாஸ் ஆயிருக்கணும்ல. ஆகவே இல்லை, 3 கிலோ ஏறிட்டேன். என்ன டயட் சார்ட் கொடுத்தாங்க? எக்கு சாப்பிட சொன்னா. எக்கு சாப்பிட்டு எனக்கு வெயிட் ஏறிடுச்சு. எக்கு தான் சாப்பிட சொன்னா? ஒருவேளை எல்லோ சாப்பிட்டியா? அதெல்லாம் தெரியாது. ஒரு நாளைக்கு 3 எக்கு சாப்பிட சொன்னா. ஆனா வெயிட் ஏறிடுச்சு. அப்புறம் எப்படி சாப்பிட்ட? முட்டை பப்ஸ். முட்டை பப்ஸ் சாப்பிட்டு மூஞ்சி எப்படி வச்சிருது? இதுல 4ல இருந்து புரோட்டீன் எடுத்துக்குமா. நம்பி 4ல இருந்து சிக்கன் எடுத்துக்க போறேன். எப்படிதான் வெயிட் லாஸ் ஆக போகுதுன்னு தெரியல. புரோட்டீனுக்கு என்ன பண்ண போற? அதான் KFC இருக்குல்ல. ஒண்ணு பண்ணு, KFC வாசல்லே படுத்துக்கோ, வெயிட் லாஸ் ஆயிடும். ட்ரை பண்ணி பார்ப்போம். கையாள முடியும்.